வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புர் சாய் வக்கரதுடன் தன்னோ கந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதிய நம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதியச குரு சுக்கிர சனி பெச்சராக கேதாவனங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசியம் மங்குரங்கு பஞ்சபோத வசிவிசியம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசியம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்துடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் மிக பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் கோடீஸ்வர யோகமும். ஓகேங்களா? அந்த தலைப்பை தான் பேச போகிறோம். ஓகேங்களா? ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை எல்லாருமே வாழணும் விரும்புவாங்க. ஓகேங்களா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற தாட்டில் தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்திலே நிற்கிறது, திரிகோணாதிபதிகள் திரிகோண ஸ்தானத்தில் நிற்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகம், மகாலட்சுமி யோகம். ஓகேங்களா? இப்போ லக்னம் ஒரு யோகத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லக்னம் நல்ல பொசிஷன் இருக்கணும். லக்னாதிபதி லக்னம் இவங்க எந்த யோகத்தையுமே அனுபவிக்கணும்னா நம்ம நல்லா இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு லக்னம் தெளிவாக இருக்கணும். மேஷ லக்னம் கருதி செவ்வாய் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி பலம் பெற்று இருக்கணும், குரு பார்வை பெற்று நிற்கணும். ஏன்னா குரு தான் இருக்கிற நவகோள்களிலுமே சூப்பரான ஒரு கிரகம். ஓகேங்களா? சூப்பரான ஒரு கிரகம். அது அவரோட பார்வை சில லக்னங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அவருடைய பார்வை என்னைக்குமே சுப பார்வை தான். அவருடைய பார்வையினால கெடுதல் வரும்னு எந்த நூலிலையுமே சொல்லப்படவில்லை. அவர் கெட்டு போய் நின்றாலும் கூட அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு. அவர் நீச்சமாகி நின்றாலும் கூட அவரோட பார்வைக்கு பலம் உண்டு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிரகம் தான் குரு. அதுக்கு அடுத்தாப்புல பூர்ண சுபகிரகம்ங்கிற வரிசையில் சுக்கரன் ஒரு 78% சுக்கரன் வருவார். இந்த கிரகங்களை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஷார்ட் வீடியோலாம் நிறைய பார்க்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் பயன்படுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? அதுக்காக தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே நல்ல டாபிக், நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அது தோஷங்களாக இருக்கட்டும், யோகங்களாக இருக்கட்டும், அது கரெக்டாக துல்லியமாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி தோஷங்களுக்கும் துல்லியமாக நான் சொல்லி அதுக்குண்டான பரிகாரங்களை துல்லியமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஷார்ட் வீடியோ நிறைய பார்க்குறீங்க, லாங் வீடியோவை அதிக பேர் பார்க்கறது இல்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், அதனால ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதாவது மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தான். இப்போ லக்னாதிபதி நல்ல ஸ்தானத்தில் நிற்கணும். கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்று லக்னத்தையோ அந்த லக்னாதிபதியோ பார்த்தாருன்னா எந்த யோகமாக இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ராசிக்கு அதிபதியும் ராசிநாதனையும் குரு பார்த்தாருன்னா அற்புதமான பலாபலங்கள். இது ஒரு முதல் தரமான நம்மளுக்கு ஒரு யோகம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்தில் கேந்திரங்கள் அப்படி 4 கேந்திரங்கள் ஃபில்லர் மாதிரி. ஓகேங்களா? ஒரு பில்டிங் நிற்கிறதுக்கு எப்படி 4 தூண் வேணுமோ அது மாதிரி 4 கேந்திரங்கள். லக்னம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பார்த்தோம்னா 4வது கேந்திரம், 4வது இடம், 4ஆம் இடம். ஓகேங்களா? அது தாய் ஸ்தானம், வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் நிலப்புலன்கள் இது எல்லாம் சொல்ற இடம். ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப தேவை. ஃபர்ஸ்ட் லக்னம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா பலத்தோடு இருக்கணுங்கிறது சொல்லிட்டு அது ஒரு யோகம், பெரிய யோகம். ரெண்டாவது யோகம் கேந்திரம் பார்த்தோம்னா லக்னம் 4ஆம் இடம், வீடு வாசல். நம்ம இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், ஒரு வண்டி வாகனங்கள் வேணும், நிலப்புலன்கள் கொஞ்சம் வேணும், தாய் ஸ்தானம் நல்லா இருக்கணும், சுகபோகங்களை அனுபவிக்கணும், அதுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம், வரக்கூடிய மனைவி கணவன் இவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கேந்திரம். அது நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்ல பொசிஷனில் ஜாதகத்தில் இருக்கணும். ஓகேங்களா? ஜாதகத்தில் இருக்கணும். 7 குடையவன் 6, 8, 12 மறையாமல் ஆட்சி பலம் உச்சபலம் கேந்திர திரிகோணத்தில் அமையிறது சிறப்பு. அடுத்த யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். நல்ல வேலை இருக்கணும், நல்ல தொழில் இருக்கணும்.
ஒரு ஜாதகருக்கு வந்து நல்ல தொழில் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்துட்டா, இந்த 4 நல்லா இருந்துட்டா அவங்க வந்து சுகமாக தான் வாழ்வாங்க. அடுத்தது யோகங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா, மேச லக்னத்திற்கு 2 குடையவனும் 11 குடையவனும் கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும்னா ஓகேங்களா. இந்த 4 அமைப்பும் இருக்கணும். அப்போதான் அந்த யோகங்கள் இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி வேணும், சுகஸ்தானம் நல்லா இருக்கணும், சுகபோகத்தோட நம்ம இருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம தீர்க்காயோட இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், நல்ல தொழில் அமையணும். இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும் ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா என்னன்னா 2 குடையவனும் 11 குடையவனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. பரிவர்த்தனை யோகம் பெறது தனஸ்தானம், பணம் வேணும்ல, நல்லா கோடீஸ்வர யோகமாக இந்த சுகஸ்தானம் கேந்திராதிபதியில் நல்லா புஷில் இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா பணம் நல்லா புழங்கணும், கையில் தாராளமாக பணம் புழங்கணும், தொழில் நல்லா நடக்கணும், தொழில் மூலமாக லாபம் வரணும்னா லாபாதிபதி நல்லா இருக்கணும், 11 குடையவன் ஓகேங்களா. இவங்க வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கணும், இவர் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கணும். பரிவர்த்தனை ஆகி அவர் வந்து 9ஆம் இடத்துக்கோ 10ஆம் இடத்துக்கோ சம்மந்தப்படணும். ஏற்கனவே 10ஆம் இடம் நல்ல புஷில் இருந்தால் தொழில் நல்லா இருக்கணும், நல்லா வாழ்க்கை நடத்த முடிவிட்டார். அந்த 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அல்லது 9 திரியோணாதிபதிக்கு சம்மந்தப்படணும், திரியோணாதிபதிக்கு சம்மந்தப்படணும். இந்த சம்மந்தப்பட்டு இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டு அந்த ஜாதகர் வந்து அதை அனுபவிப்பார். லக்னாதிபதி நல்ல புஷில், ராசிக்கு அதிபதி நல்ல புஷில், இது நான் சொல்றது மேச லக்னம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும். இப்போ மேச லக்னத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா மேச லக்னத்துக்கு கேந்திராதிபதி யார் வர்றா? கடகம் சந்திரன் வர்றாரு, 7 குடையவர் சுக்கிரன் வர்றாரு ஓகேங்களா. சுக்கிரன் வர்றாரு, அவர் நல்ல புஷில் இருக்கணும். அடுத்து பார்த்தோம் 10 குடையவர் யாருன்னா தொழில்காரன் சனீஸ்வர பகவான் வர்றாரு. இவங்க நல்ல ஸ்தான பலத்தில் நல்ல புஷில் இருந்து இந்த கோடீஸ்வர யோகம் அமைஞ்சதுதான். இந்த ஸ்தானங்கள் நல்லா இருந்து அந்த கோடீஸ்வர பிராப்தம் கிடைச்சதுன்னா, அதாவது 2 குடைவனும் 11 குடைவனும் இணைந்து பரிவர்த்தனையாகியோ அல்லது கேந்திர திரிகோணங்கள் அமைந்தோ அதை வந்து 9 குடைவனோட சம்மந்தப்பட்ட கோடீஸ்வர பிராப்தம் ஏற்படும் ஓகேங்களா. கோடீஸ்வர பிராப்தம் ஏற்படும். இந்த கேந்திராதிபதிகள் நல்ல புஷில் இருந்துச்சுன்னா அந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அவர் நல்ல முறையாக அனுபவிப்பார், குடும்பத்தோட நல்ல சுகமுகத்தோட அனுபவிப்பார் ஓகேங்களா. அதனாலதான் கேந்திராதிபதிகள் நல்லா இருக்கணும். அனுபவிக்கிறதுக்கு நம்ம அந்த சுகங்களை, நம்ம வீடு வாசல் சொத்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கேந்திராதிபதிகள் நல்லா இருக்கணும். கோடியா பணம் வர்றதுக்கு நம்ம சொன்ன ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கணும் ஓகேங்களா. மகாலட்சுமி யோகம்ங்கிறது தனி, அது தனி. திரியோணாதிபதிகள் வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருக்கிறது மகாலட்சுமி யோகம், அது தனி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஓகேங்களா. இப்போ நான் சொல்றது எப்படின்னா, இந்த கோடீஸ்வர பிராப்தம், கோடீஸ்வர யோகம், இது மேஷ லக்னமும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிறது இந்த யோகம் இருக்கு. 2 குடைவனும் 11 குடைவனும் சேர்ந்தோ அல்லது தனிச்சோ 11லயோ 10லயோ 2லயோ அமர்ந்து அல்லது கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்து 9 குடைவனும் 10 குடைவனும் சம்பந்தம் பெற்றிருந்தா கோடீஸ்வர யோகம் ஓகேங்களா. இந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கணும்னா இந்த கேந்திரங்கள் வந்து நல்ல புஷில் இருக்கணும், நல்ல புஷில் இருக்கணும். இல்லை வெறும் கோடீஸ்வர யோகம் மட்டும் கிடைச்சு அந்த அமைப்பு மட்டும் இருந்து இந்த லக்னாதிபதி கெட்டு போயிருந்து என்ன பண்ண முடியும் ஓகேங்களா. லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும், அவரு நல்லா இருக்கணும். அவரு வந்து அந்த மேச லக்னாதிபதி அவரு நல்லா இருக்கணும். லக்னாதிபதி குரு பார்க்கணும் ஓகேங்களா. சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், வீடு வாசல் சொத்து வாங்கி லக்ஸுரியா வாழக்கூடிய ஒரு அமைப்புக்கு கேந்திர அந்த 4 குடைவன் நல்லா இருக்கணும் ஓகேங்களா. அப்புறம் வீடு வாசல் எல்லாம் அமைஞ்சிருச்சு, சொத்து அமைஞ்சிருச்சு, அப்போ மனைவி வரணும்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு. மனைவி இருந்தால் தானே குடும்பம் வரும், குழந்தைகள் பிறக்கும், ஒரு சந்ததிகள் வளரும். அப்போ 7ஆம் இடம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும்னா 10ஆம் இடம் தொழில் சார்ந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா. இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல அந்த கோடீஸ்வர யோகத்தை நல்ல முறையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஓகேங்களா. கண்டிப்பா இருக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலையுமே. ஒரு நல்ல பிராபத்தோட சஞ்சீவி கர்மா வாங்கி நம்ம பிறந்திருந்தோம்னா, சஞ்சீவி கர்மாவை அனுபவிச்சுட்டு நம்ம பிறந்திருந்தோம்னா 100% அந்த ஜாதகங்கள் இந்த அமைப்பு இருக்கு. நிறைய ஜாதகங்கள் அந்த அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க ஓகேங்களா, நல்லா இருக்கிறாங்க, நல்லா லட்சுமியா வாழ்றாங்க, நல்லா இருக்கிறாங்க ஓகேங்களா. இந்த அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க ஓகேங்களா. இருந்ததுன்னா
100% வந்து ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையோட, நிம்மதியான வாழ்க்கையோட, சுகபோகங்களை அனுபவிச்சு நீங்களும் வாழ்வீர்கள். ஓகேங்களா? அந்த திசைகள் இதெல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு திசை வந்து இந்த அமைப்பு இருந்ததுன்னா அந்த திசைகள் வரும்போது 100% நல்ல அமைப்பில் தான் இருக்கும். 100% நல்ல முறையாக சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்புங்க. ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.